It's story time. Welcome to Creamy World. ஏன் நம்ம இந்த யானையும் குரங்கும் காட்டுக்குள்ள விட போறோம்? அந்த யானை கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒரு சர்க்கஸ் கம்பெனி உழைச்சிருக்கு. அதுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறதுனாலயும் அந்த குரங்கோட பின்னங்கால ஒரு கால் உடைஞ்சிருச்சு. அதனால காட்டுல விட சொல்லிட்டாங்க. வண்டியை நிறுத்தலாம் இங்கே. கேட்ட திறந்து யானையை இறக்கலாம். நான் பாத்துக்கிறேன். நல்லா இறங்கியாச்சு, போகலாம். இந்த யானை நம்மள ஞாபகம் வைக்கும். வருத்தமா இருக்கீங்களா பிப்பா? ஆமா கொக்கோ, இவ்வளவு நாள் இருந்த இடத்தை விட்டு புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருப்பது பயமாகவும் வருத்தமாகவும் தான் இருக்கிறது. நீங்க வருத்தமா இல்லையா? கண்டிப்பா இல்ல பிப்பா. என்னது இல்லையா? ஏன் இப்படி சொல்றீங்க கொக்கோ? யாருக்கு தான் கூண்டுல அடைஞ்சிருக்க பிடிக்கும்? இருந்தாலும் அங்க இருக்க மனுஷர்கள் நம்மள அன்பா தானே பாத்துக்கிட்டாங்க. எது அன்பு? அவர்கள் தேவைக்கு நம்ம வச்சுக்கொண்டு எனக்கு கை கால் உடைந்ததும் காட்டில் நம்ம விட்டு விட்டதுதான் அன்பா? அதுவும் சரிதான். இவையெல்லாம் அன்பின் அடிப்படையில் வராது. அதை விட்டு விடுங்கள் பிப்பா. இங்கு நமக்கு சுதந்திர காற்று வீசுகிறது. போகலாம். பார், அந்த பெரிய மரத்தை. அது ரொம்ப உயரமா இருக்கு. இந்த காடு ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து எங்க போகலாம்? பாருங்கள், எத்தனை அழகான பூக்கள். ஆம், மிக அழகாக இருக்கின்றன. பாரு பாரு, அந்த பூக்கள் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, மனமும் இனிமையா இருக்கு. அடடா, பறவைகள் பறக்குது பாரு. வா, அந்த அருவிக்கு போகலாம். சரி. உங்களுக்கு இந்த காட்டில் இருக்க பிடிக்கவில்லையா? அப்படி இல்ல கொக்கோ, நாம் அங்கு வேலை செய்து கொண்டே இருந்துவிட்டு இங்கு காட்டில் திரிவது ஏதோ போல் உள்ளது. ஆனா எனக்கு அப்படி இல்ல. உடைந்த என் கை கால் கூட சரியானது போல தோன்றுகிறது. எனக்கும் நான் இருக்கும் அந்த கொட்டடை விட இங்கு நல்லாக இருக்கிறது. நிம்மதியாக தூய்மையான காற்றை சுவாசிக்க முடிகிறது. மழை வருவது போல இருக்கிறது கொக்கோ. நாம் எங்கே இருக்க போகிறோம்? தெரியவில்லை. வாருங்கள், நாம் ஏதாவது இடத்தை தேடுவோம். இங்கே பாருங்கள், இதற்குள் சென்று விடலாம். உங்களுக்கு இந்த இடம் சரியாக இருக்கும். ஆனால் என் உருவம் பெரியது கொக்கோ. மன்னித்து விடுங்கள் பிப்பா, நான் இதை யோசிக்கவே இல்லை. வாருங்கள், போவோம். பிப்பா, உங்களுக்கு சும்மா இருக்கிறது தானே பிடிக்கல. நாம் இருவரும் சேர்ந்து ஒரு கொட்டடை கட்டுவோம். சரியாக சொன்னீர்கள். நமக்கு இந்த காடு அவ்வளவாக பழக்கமில்லை. ஆனால் நாம் கண்டிப்பாக ஒரு வீடு கட்ட வேண்டும். குட் மார்னிங் பிப்பா. குட் மார்னிங் கொக்கோ. இந்த இடம் நம்ம வீட்டுக்கு ஏற்றதா இருக்கும். சரி, நாம் இங்கேயே கட்டலாம். நான் குழி தோண்டுகிறேன். நான் மரங்களை எடுத்து வருகிறேன். நன்றி, வேகமா தோண்டி முடிக்கிறேன். நல்லது. முதலில் நாம் 4 புறங்களிலும் குச்சிகளை நடுவோம். இந்த குச்சிகளை இங்கு வை. நன்றி, இது சிறப்பாக இருக்கிறது. குட் மார்னிங் பிப்பா. குட் மார்னிங் கோகோ. எழுந்திருங்கள் பிப்பா, நாம் உணவு தேட செல்ல வேண்டும். பிப்பா, நாம் இன்னும் சரியாக இந்த காட்டை முழுமையாக சுற்றி பார்க்கவில்லை. அங்கு பாருங்க, அங்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது. நாம் இங்கு புதிதா இருக்கிறோங்க. யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம். வாருங்கள், போவோம். வாருங்கள், நாம் இந்த திசையில் போவோம். கொக்கோ, அங்கே பாருங்கள், அங்கு ஒரு ஆப்பிள் மரம் இருக்கிறது. வாருங்கள், அங்கே செல்வோம். எனக்கும் என் குழந்தைகளுக்கும் பசிக்கிறது. எனக்கு ஒரு பழம் தர முடியுமா? கொடுத்து விடுங்கள் கொக்கோ. நாம் இருவரும் நல்லாக சாப்பிட்டு விட்டோம். இரண்டையும் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.
அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த வீட்டை முழுமையா கட்டி முடிப்போமா? ஆமாம், நிச்சயமாக. கொக்கோ வேலை முடிந்தது என்றால் வாருங்கள் அருவிக்கு சென்று குளித்து வருவோம். முடிஞ்சது பிப்பா, போலாம். பாருங்கள், அந்த மான் அடிபட்டு கிடக்கிறது. ஆமா, நாம் உதவ வேண்டும். இந்த மானின் காலில் ரத்தம் வருகிறது. இதற்கு உடனடியாக சிகிச்சை தேவைப்படுகிறது. வாருங்கள், நாம் இந்த மானை நம் கொட்டகைக்கு எடுத்துச் செல்வோம். ஒன்றுமில்ல மானே, உங்களுக்கு சீக்கிரம் குணமாகிவிடும். இதே போல்தான் எனக்கும் அடிபட்டிருந்த போது கட்டிவிட்டார்கள். ரத்தம் நின்று விட்டது. நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம், எங்கே தங்கிக் கொள்ளுங்கள். நன்றி. குட் மார்னிங் கோகோ. குட் மார்னிங் பிப்பா. குட் மார்னிங் மானே. இப்பொழுது எப்படி இருக்கிறது? என்னால் எந்திரிக்க முடியவில்லை, கால் வலிக்கிறது. இங்கே இருங்கள் மானே, நாங்கள் வந்து விடுகிறோம். பிப்பா, என்னோடு வாருங்கள். இது உங்களுக்காக தான், சாப்பிடுங்கள். நன்றாக சாப்பிடுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் கால் சீக்கிரம் சரியாகும். உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் எங்களிடம் சொல்லுங்கள். நீங்கள் இந்த அளவிற்கு எனக்கு செய்ததற்கே நன்றி என்ற ஒரு வார்த்தை பத்தாது. இதில் என்ன இருக்கிறது? நம்முடன் இருப்பவர்களை நாம் தானே பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்போ எப்படி இருக்குமானே? நீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ? இப்ப வலி கம்மியா இருக்கு. நான் நடக்க முயற்சி பண்ணட்டுமா? எழுந்து நடங்க, உங்களால முடியும். இன்று உணவு தேட மூவரும் சேர்ந்து செல்வோம். போகலாம். பிப்பா, உங்களுக்கு பழம் வேண்டுமா? மிகவும் சுவையா இருக்குது. அங்க என்ன இருக்கிறது? ஓ, அது ஒரு மான், ஒரு யானை, ஒரு குரங்கு. இன்று அந்த பசுமை பள்ளத்தாக்குக்கு சென்றது நல்லாக இருந்தது. ஆமா, இங்கு ஆபத்து இருக்கிறது. வாருங்கள், இங்கிருந்து சென்று விடுவோம். என்ன அது? அந்த சத்தம், அந்த அம்பு, யார் இதை செய்தது? இது அந்த வேடனின் சத்தம். அது அவன் எய்த அம்பாகத்தான் இருக்கும். வேடனா? அது யார்? ஏன் நம் மீது அம்பு எய்ய வேண்டும்? வேடன் என்றால் ஒரு மனிதன். அவன் இங்கிருக்கும் விலங்குகளை வேட்டையாடுவான். நகரத்தில் இருக்கும் மனிதர்கள் இப்படி இல்லை. இல்லை கொக்கோ, ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றனர். நல்ல வேளை யார் மீதும் அம்பு படவில்லை. ஆமா, அந்த அம்பு வந்த வேகமும் நினைத்தாலே பயமாக இருக்குது. வாருங்கள் முயலே, நீங்களும் அந்த வேடனுக்கு பயந்து ஓடி வருவது போல தெரிகிறது. யார் நானா? என்னை அவனால் பிடிக்க முடியாது. நான் தான் உங்களையே காப்பாத்தினேன். என்னது, நீங்களா? நீங்கள் எப்படி எங்களை காப்பாத்தினீர்? அந்த வேடன் உங்களை பசுமை பள்ளத்தாக்கிலிருந்து பின்தொடர்வதை நான் கவனித்தேன். சரியாக சொல்கிறது. இன்று காலை நாம் அங்குதான் சென்றோம். நான் அவனை பின்தொடர்ந்தேன். அவன் உங்களை நோக்கி அம்பு எய்ய தயாராயிருந்த போது நான் தான் அவன் காலை கடித்து திசையை மாத்தினேன். மிகவும் நன்றி. உங்களை யாரென்றே எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது, இவர்களுக்கு தெரியும். இவர்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். மிகவும் நன்றி முயலே. இந்த இடம் நமக்கு பாதுகாப்பு இல்லை. என்னுடன் வாருங்கள். பாருங்கள். ஆமா, போகலாம். இந்த பாதையில் செல்லலாம். மான், எழுந்து உட்காரு. ஆமா, இப்ப எழுந்திருக்கிறேன். நல்லது, இப்படி உட்கார். அருமையா இருக்குங்க. அனைவரும் நன்றாக இருக்கிறீர்கள். இனி சந்தோஷமா விளையாடலாம். புரிந்ததா நண்பர்களே? நாம் செய்த சிறு உதவியும் பெரிய ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றும். சில சமயம் நல்ல நண்பர்களின் பழக்கமே நம்மை காப்பாற்றும். நீங்கள் நல்ல நண்பர்களை தேடாதீர்கள். நீங்கள் ஒரு நல்ல நண்பனாய் இருக்க முயற்சி செய்யுங்கள். Thank you, bye.